ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். சீசர்களுக்கு சமாதானம் கூறுகிறார். இயேசு சீசர்களிடம் சொல்கிறார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களிடம், நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இதிலிருந்து நாம் பார்க்கும்போது நாம் பாவம் செய்யாதிருக்க வேண்டும். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. இயேசு வந்திருந்த போது திதிமு எனப்பட்ட தோமா அவர்களுடனே இருக்கையில் மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனிடம் சொன்னார்கள். வாசிக்கலாம். யோவான் 21 அதிகாரம் 24 வசனம். அந்த சீசனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். இது தோமா விசுவாசம் இல்லாதவனாய் அவருடைய கைகளிலும் ஆணிகளிலும் உண்டான காயத்தை கண்டு அந்த காயத்தில் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். ஆம் பிரியமானவர்களே, சீஷர்கள் வீட்டிற்குள் இருந்தார்கள். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 20 அதிகாரம் 26, 27 வசனங்கள். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். அவர்களுடைய சீஷர்கள் வீட்டிற்குள் இருந்தார்கள். அப்பொழுது தோமாவும் அவர்களோட கூட இருந்தான். அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். யோவான் 21, 27 வசனம். யோவான் 21 அதிகாரம் 27 வசனம் இல்லையா? சரி. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா இயேசுவை கண்டதினால் விசுவாசித்தான். நாமும் தோமாவை போல அவிசுவாசியாயிராமல் விசுவாசமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. யோவான் 21, 3 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது, சீமோன் பேதுரு மற்ற சீசர்களில் சிலரும் மீன்பிடிக்க சென்றார்கள். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். இயேசு என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்டார். அதற்கு ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலைகளை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மீன்கள் அகப்படும் என்றார். உடனே திரளான மீன்கள் அகப்பட்டது. வலை இழுக்க முடியாதிருந்தது. அப்போது இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடன் தம் வஸ்திரம் இல்லாதபடியினால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீடர்கள் மீன்களை பிடித்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு வலையை இழுத்தான். அதில் 153 பெரிய மீன்கள் இருந்தது. வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் நீர் யார் என்று ஒருவரும் அவரை கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இந்த காரியங்கள் இயேசு மருத்துவரிலிருந்து எழுந்த பின்பு நடந்தது. இது சீஷர்களுக்கு அருளின 3ஆம் தரிசனம். அடுத்ததாக இயேசு பேதுருவை சோதிக்கும்படியாக ஒரு காரியம் கேட்கிறார். பார்க்கும்போதில் யோவானின் குமாரனாகிய சீமோனுக்கு பரீட்சை வைக்கிறார். சீமோனை பார்த்து, இவர்களும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டாள். 2 தரம் கேட்கும்போது, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அப்போது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
மூன்றாம் தரம் இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். அவர் மூன்றாம் தரம் கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். அப்பொழுது இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். யோவான் 21:21 பார்க்கும்போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, யோவான் காரியம் என்ன என்றார். யோவான் 21:22 ஆம் வசனத்தில் அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். யோவான் 21:23 வசனத்தில் அந்த சீஷர்கள் மரிப்பதில்லை என்று பேச்சு சகோதரருக்குள் பரம்பிட்டு, இந்த யோவான் தான் இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினான், அவருடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு 3 முறை தரிசனமான காரியங்களும் மற்ற இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு நடைபெற்றது. இப்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மத்தில் உயிருள்ளவராக இருந்த அதிசயங்களை அற்புதங்களையும் செய்கிறார். நாமும் அவரை பின்பற்றி வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நன்றி செலுத்தி வாழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒருபோதும் மாறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே. ஒருபோதும் மாறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே. சிறுவன் தொட்டுனை ஒரு செல்ல பிள்ளை போல் காத்த, சிறுவன் தொட்டுனை ஒரு செல்ல பிள்ளை போல் காத்த உரிமை தந்தை உனக்கு உயிரோடு இருப்பார் என்றும். உரிமை தந்தை உனக்கு உயிரோடு இருப்பார் என்றும். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே. கடல்தன கதிகாரி கர்த்தரென்றறிவாயே, கடவாதிருக்கவில்லை கற்பித்தார் அவர் சேயை. கடல்தன கதிகாரி கர்த்தரென்றறிவாயே, கடவாதிருக்கவில்லை கற்பித்தார் அவர் சேயை. விடுவாளோ பிள்ளையை தாய் மேதியில் தனியே, மெய்ப்பரனை தீனம் விசுவாசித்திருப்பாயே. விடுவாளோ பிள்ளையை தாய் மேதினியில் தனியே, மெய்ப்பரனை தீனம் விசுவாசித்திருப்பாயே. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே. உன்னாசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமா, உறக்கமில்லாதவர் கண் உன்னை விட்டொழியுமா. உன்னாசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமா, உறக்கமில்லாதவர் கண் உன்னை விட்டொழியுமா. இந்நிலமிதிலுன
கென்ன வந்தாலும் சும்மா இந்நீலமிதிலுனக் கென்ன வந்தாலும் சும்மா இருக்குமாவர் மனம் உருக்கமில்லாதே போமா இருக்குமாவர் மனம் உருக்கமில்லாதே போமா ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே. ஆமென். நன்றி. அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு சப்தமாய் ஒரு அல்லேலூயா. அதிசயங்களை செய்ய போகிற நல்ல தகப்பனுக்கு ஒரு அல்லேலூயா. கிருபையை கொடுக்க போகிற நல்ல தகப்பனுக்கு ஒரு அல்லேலூயா. ஊற்றும் ஐயா தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஊற்றும் ஐயா மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஊற்றுமையா வல்லமையை உற்சாகத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். மரணபரி அந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அத்தனையோ தங்க பலன் தருவார். அந்தி சந்தி முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து வேதவை போல் தத்தளித்தாலும் கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து வேதவை போல் தத்தளித்தாலும் ஜெயம் தரும் தேவனுண்டு. பயம் நீக்கி பாதுகாப்பார். அந்தி சந்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா
கட்டுகள், தடைகள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், பிணிகள், கேன்சர் வியாதிகள், கல்லீரல் வியாதிகள், யூரின் பிரச்சனை, இரத்த கோளாறு, நுரையீரல் பழுது, இருதயத்தினுடைய வாழ்வு பலவீனம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது எடுத்து போடுகிறேன். உற்சாகத்தோடு கரவோசை. கர்ப்பபாத்திரத்தில் இருக்கிற கட்டிகள், சிறுநீரகத்தில் இருக்கிற கற்கள் இப்பொழுது கரைந்தும் மறைந்தும் போகட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறவங்க நல்லா தட்டலாம், விசுவசிக்கிறவங்க நல்லா தட்டலாம். அல்லேலூயா. கடன் பாரங்கள் ஒளிந்து போவதாக. பிரிவினை ஆவிகள், சாத்தானுடைய திட்டங்கள், தந்திர பிசாசனுடைய கிரியைகள், வஞ்சிக்கிற ஆவியின் கிரியைகள், குட்டி சாத்தானின் ஆவியின் அடையாளங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் பிடித்து கட்டுகிறேன். பாதாளத்தினுடைய வல்லமைகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் அதிபதியின் கிரியைகள், பொய் அபிஷேகத்தினுடைய ஆவியின் கிரியைகள், உள்ளத்தை வஞ்சிக்கிற அசுத்தாவிகள், உள்ளத்தை திருடுகிற பொல்லாத கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிடித்து கட்டுகிறேன். இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். ஆமென் சொல்லி கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர்,